இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சையாக இருக்கிறது. இந்த வீடியோ குறித்து இந்திய மக்கள் மோடி அவர்களை கேள்வி எழுப்புறாங்க. தேர்தலுக்காக இவ்வளோ பணங்களை கொடுத்திருக்கிறாங்களா, இந்த பணங்களை வாங்கிதான் தேர்தல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளுடன் வீடியோவை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியலுக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட வீடியோல ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதிர்ந்திருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக அதில் பல்வேறு மோசடிகளை நடத்துவதற்காக என்னுடைய உற்ற நண்பரான மை டியர் ஃப்ரெண்ட் ஆன நரேந்திர மோடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட $21 மில்லியன் பணத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி வெளியிட்ட வீடியோ இன்றைக்கு இந்திய அளவில் பெரும் அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோ பார்த்த இந்திய மக்கள் மோடி அவர்கள் மீது கோபமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மோசடியின் மூலமாகத்தான் இந்தியாவில் ஆட்சியை பிடித்தார் நரேந்திர மோடி அவர்கள் என்று ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு வாக்கு மோசடியை பத்தி. மறுபக்கம் ட்ரம்ப் பேசின இந்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்ப இரண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா இல்லையா, இதை நாம் ஆராய வேண்டும். இப்ப மக்களுடைய கோரிக்கை கொந்தளிப்புனா என்ன? மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே மோசடியின் மூலமாக தான். அதை எப்படி ரத்து செய்ய வேண்டும், ஆட்சியை எப்படி கலைக்க வேண்டும் என்கிற ஒரு புலம்பல் மக்களிடத்திலேயே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக கடைசி ஆணியை பாஜகவுக்கு அடிக்க தயாராயிருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் பேசின விஷயத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் ஆமாஞ்சாமி போடக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான நாடுகளை கைப்பற்றி தன் வசப்படுத்தி வைத்துக்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம். அதுதான் அவங்களுடைய வழக்கம். ஆனா அமெரிக்காவுடைய ஆசைக்கு அச்சு பிசுறு தட்டாம ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அடிபணிந்திருக்குது அப்படிங்கிறது தானுங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா மோடி அவர்களுடைய திட்டமும் பாஜகவுடைய திட்டமும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், இந்தியாவை ஆள வேண்டும். அதற்காகத்தான் அமெரிக்காவுடைய வழக்கம் உலக நாடுகள்ல நம்ம சொல்றத யார் கேட்பா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நாட்டில் ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஆசையை இவங்க நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம், சொல்ல முடிகிறது. ஏன்னா அந்த வீடியோவும் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்சோர் விவகாரமும் குறித்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த மாதிரியான சம்பவம் தான் நடந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முன்னாடி இது போன்ற வீடியோ ஏற்கனவே வைரலாயிட்டு இருந்தது. அதற்கு ஆர்எஸ் சங்க பரிவாரங்கள் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் தான் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு உடனடியாக காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க, 2024 தேர்தலில் வெற்றி பெற்றது நீங்க, பணத்தை வாங்கினது நீங்க, எங்களை போய் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிலடியாக கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப ராகுல் காந்தி இந்த ஓட்சோர் விவகாரம் கொண்டு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் பாஜக சோசியல் மீடியாவிலேருந்து அவுட். அவங்களால எந்த வீடியோக்களையும் பகிர முடியல, பகிர்ந்தாலும் பார்வையாளர்கள் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் பகிரக்கூடிய வீடியோக்களுக்குத்தான் அந்த அளவு பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். ஓட்சோர் விவகாரம் ஒரு பக்கம் மோசடிக்காக பணம் பெற்றது. அப்பொழுது இதை இரண்டும் நாம் பொருத்தி பார்த்தால் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேபாளத்தில் வெடித்த பூகம்பம் இங்கு வெடித்திடக்கூடாதுன்னு சங்க பரிவாரங்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கனவெல்லாம் ஒரு நாள் நகர்த்தி வைத்து விட்டு அந்த கனவை நிறைவேற்றுவார் ராகுல் காந்தி அப்படிங்கிறது இந்திய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. இப்ப காலையிலேயே ஆர்எஸ்எஸும்
பாஜகவும் எழும்புகின்ற பொழுதே ட்ரம்ப் இன்னைக்கு என்ன இடி கொடுக்க போறாரு, அப்படி இடி கொடுத்தாலும் கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருப்பாங்க, அது வேற விஷயம். அதுக்கு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் அதானியை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யலாம், அவருடைய சாம்ராஜ்யம் எப்ப வேணாலும் உடைக்கப்படலாம், அதற்காகத்தான் மோடி அவர்கள் கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்றாரா. ஏன்னா ட்ரம்ப் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதானியை காப்பாற்றுவதுதான் மோடி அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி அதானியால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாரும் அறிந்த உண்மை. ஏன்னா ₹1 1042 ஏக்கர் நிலங்கள் எல்லாம் கொடுத்த சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய அந்த சொத்துக்களை தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் அதானிகளுக்கு. ஏன்னா லடாக்ல கூட பழங்குடியினருடைய லே பகுதியில் அரசியலமைப்பு 6 அட்டவணையை அமல்படுத்தாததற்கு காரணம் கூட அங்க இருக்கக்கூடிய தாது பொருட்கள், சிங், காப்பர் போன்ற பொருட்களை அதானிக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார். இது போன்று பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாட்களாக பாதுகாக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை அதானிக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இவங்க கிட்ட இருந்து அவங்க பணம் பெறுவதும், அவங்க கிட்ட இருக்கக்கூடியதை அதானிக்கு கொடுப்பதுமாகத்தான் இந்தியாவுடைய ஆட்சியில் பரிமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கலைந்து விடுமோ, அதானியை கைது செய்ய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினாலும் கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய திட்டவட்டமான பதில மக்கள் மத்தியில சொல்லி இருக்கிறாரு. அப்ப எந்த அளவிற்கு இந்தியாவை படுமோசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் சங்க பரிவாரங்கள் இதிலிருந்து தெரிகிறது. RSSம் பாஜகவும் ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுடைய நிலைமை எங்க போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இந்திய ஜனநாயக மக்கள் கவலை கிடங்கமான நிலையில இருக்கிறாங்க. பட்டினியில் பலர் கிடக்கிறார்கள், வீடு இல்லாமல் பலர் இருக்கிறார்கள், கல்வி நிதியே கொடுக்காம ஒரு சில மாநிலங்களை வைத்திருக்கிறாங்க. தேர்தலுக்காக நிதி கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகமாக வாக்கு வங்கிகளை பெறுவதற்காகத்தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி இருக்குதுன்னு அனைத்து தரப்பு மக்களாலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதை இவர்களே நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஒருபோதும் ஐயம் கிடையாது. இது மட்டுமா, சமீபத்தில் ரிபப்ளிக் பார்ட்டியுடைய பிரதிநிதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனுமான் சிலையை அகற்ற சொல்லி இருக்கிறாங்க. அதுக்குமே மோடி அவர்கள் எந்த பதிலுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப RSSம் பாஜகவும் கேட்க வேண்டியது விஸ்வகுரு அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லிட்டு இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலும் வலம் வருகிறாரே, அப்ப ஏன் அந்த விவகாரத்தில் அனுமான் சிலையை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரத்தில் ஏன் வாயை திறக்கவில்லைன்னு கேட்க வேண்டியதானே, கேட்கல. இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பக்கம் புலம்புறாரு. எப்பா, இத்தனை நாள் உனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன், அந்த ஆதரவு வாபஸ் பெற வேண்டுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணு. ஏன்னா எங்க மாநிலத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்கள் அமெரிக்காக்காரன் வாங்க மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு வரி விரிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இறால் ஏற்றுமதி குறைந்திருக்கிறது, இதனால் எத்தனையோ விவசாயிகள் உற்பத்தி செய்ததெல்லாம் வீணா போகுது அமெரிக்காவுடைய வரி விதிப்பால். நீ ட்ரம்ப் கிட்ட போய் பேசுனா என்னுடைய ஆதரவு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசுறாரு. ஆனா மோடி அவர்கள் தொடர்ந்து கள்ளமௌனம் சாதித்து கொண்டே இருக்கிறார். இந்தியாவை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டாரா அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு 100% வரி விதித்திருக்கிறார். இதனால் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது பங்கு சந்தையில கிட்டத்தட்ட 3% வீழ்ச்சின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இவ்வளவு சதவீத வரி விதிப்பால் இந்தியா தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏன் மோடி அவர்கள் பேசாமலே இருக்கிறார்? இதுதான் மக்களும் எதிர்கட்சியும் தொடர்ந்து மோடி அவர்களை விமர்சிப்பதற்கு முக்கிய காரணம். ஆனா RSS என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க விற்கலன்னா என்ன, நம்ம நாட்டுல வித்துக்கலாம், நாங்க வாங்கி சாப்பிடுறோம். மோகன் பகவத் ஒரு பக்கம் வாங்கி சாப்பிடுவாரு, மற்ற NDA கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க.
இங்கிருந்து உற்பத்தி வெளிநாடுகளுக்கு விற்றால் தானே இந்தியாவிற்கு லாபம். இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவுகளே விற்று கொண்டால் எந்த அளவிற்கு லாபம் பார்க்க முடியும், எப்படி நாடு பொருளாதார வளர்ச்சியில் ஈடுபட முடியும்னு தெரியல. பார்ப்போம். தொடர்ந்து மோடி அவர்கள் ட்ரம்பிடம் பேசுவாரா, இது குறித்து வரி குறித்து பேசுவாரா, அதிக வரி குறித்து. இப்ப ட்ரம்ப் அவர்கள் தேர்தலுக்காக $21 பில்லியன் கிட்ட கொடுத்திருப்பதாக அவரே பேசின வீடியோ வர வைரலா இருக்கு. அந்த கிளிப் கிடைத்தாலும் நம்ம ஆட் பண்றோம், அதை பாருங்க. மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். அதனாலதான் ராகுல் காந்தி தொடர்ந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் இதுதான் சொல்லுது, இதை தான் நாம பின்பற்றணும்னு எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த எச்சரிக்கையை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் உதாசீனம் படுத்தக்கூடாது. உதாசீனப்படுத்தோம்னா இந்தியா தலைகீழாக மாறிவிடும். இந்தியாவுடைய மக்களுடைய நிலை கவலைக்கிடங்காக மாறிவிடும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து காப்போம். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்.